கைஸ் குக்கரில் கிரில்லு இல்லை தந்தூரி இது எப்படி செய்யுதுன்றதை நம்ம இந்த யூடியூப்பில் பார்த்து தாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். அதோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது ஒர்க் ஆகிருக்கா ஒர்க் ஆகலையா அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுருக்கேன். எதனாலனா இதில் இருக்க புளிப்புத்தன்மை சிக்கனுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குன்றதுக்காக எலுமிச்சை பழத்தை நம்ம ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்ருக்கோம். ஒரு எலுமிச்சை பழம் கண்டிப்பாக ஒரு கிரில்லுக்கு போதுமான புளிப்புத்தன்மை கிளியராக கொடுக்குங்க. அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாகிடும். ஒரு எலுமிச்சை பழம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. எலுமிச்சை பழத்தை ரொம்ப பிசையாதீங்க, மீடியமாக பிசைஞ்சிங்கன்னா தான் புளிப்புத்தன்மை அதிகமாக வராமல் இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி போயிடும். அதனால் லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுடுறாங்க. அடுத்தது 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு தேவைப்படும். ஸோ அதுக்கான உப்பை வந்து சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா லெமனையும் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்பயே ஃபுல்லாக கரைஞ்சிட்டுன்ட்டு. ஸோ லெமனையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே நம்ம வந்து தயிர் வாங்கி வச்சுருக்கேங்க. தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு அதில் பாதி போட்டிங்கன்னா போதும். லைக் ஒரு கரண்டி இருக்கணும், நம்ம வீட்டில் கரண்டி இருக்குங்களே சாம்பார் தண்ணி, அந்த கரண்டியில் ஒரு கரண்டி அதில் வந்தாலே போதும். ஸோ இந்த தயிர், லெமனு, உப்பு இது 3 தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம் கைஸ். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த தயிர், லெமனு, உப்பு இருக்குங்க இல்லையா, இது லெமனும் தயிரும் புளிப்புத்தன்மையோடது. அது கூட உப்பு போட்டுக்கிறதுனால நல்லா மிக்ஸ் ஆகும்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சுவையை கொடுக்கும். அதனால் காஷ்மீரி மிளகாத்தூளை நம்ம வந்து மசாலாவில் ஆட் பண்ண போகிறோங்க. இந்த காஷ்மீரி மிளகாத்தூளை 1 கிலோவுக்கு நீங்கள் 10 கிராம் கணக்கு பண்ணி எடுத்திங்கன்னா கிரில்லு சிக்கனுக்கு போதுமான அளவு இருக்குங்க. எனக்கு இது 10 கிராம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணாமல் ஒரு 10 கிராம் அளவுக்கு நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கரம் மசாலா, மல்லித்தூள் ஆட் பண்ணோம். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு மல்லித்தூளை சும்மா ஒரு 5 கிராம் அந்தமாதிரி இருந்தாலே போதும். ஸோ அதிகமாக தேவையில்ல. தனி மிளகாத்தூளோட அளவை விட மல்லித்தூளும் கரம் மசாலாவும் பாதி அளவு தான் இருக்கணும். ஸோ அந்த அளவு இருந்தாலே போதுங்க. ஸோ அதனால் நான் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா 5 கிராம் அளவுக்கு வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லெமனு, தயிர், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. பெப்பர் இருந்தால் தான் கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா, அதாவது பெப்பரோட காரம் வேறு. ஸோ அந்த காரத்துக்காக பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, டீஸ்பூனு. ஒரு டீஸ்பூனே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போது இது சிக்கனுன்றதுனால ஒன்று சில்லி, அதாவது கிரில் மசாலா, தந்தூரி மசாலா அந்த மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா, சில்லி மசாலா அந்த மாதிரியே போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கன் 65 மசாலா ஒன்று இருக்குது. ஸோ அந்த மசாலா வாங்கி அதில் ஒரு 10லேருந்து 15 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறம்